இருக்கிற பசிக்கு கும்புன்னு சாப்பிடணும். அட வேமா வாங்கப்பா. டேய் அங்க என்னடா ஒரு மலைப்பாம்பு ஆட்ட முடியும் படுத்துக்கிட்டு? அவரை எழுப்பாதீங்கடா. அவரு டைரக்டர். என் மகனை ஹீரோவா போட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சும்மா இருங்க. அவர் தூங்கட்டும். மீன் குழம்பு போட்டு சாப்பிட வச்சிருக்கேன். மீன் குழம்பு போச்சா? இந்த பாடியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். டேய் இங்க பாரு நம்ம டைரக்டர். திருட்டு பண்ணாச்சா? தெரியுமா? ஏமா துபாகர்மா. அறவனா தூக்குடா. தூக்குங்க. நீ எதுக்குடா தேவலாம் டென்ஷன் ஆற? ஆட்டோ டிரைவர்ல ஆனந்த் ஒரு முக்கியமான ஆளு. அவன் குரல் கொடுத்தோன்னே அவங்க ஆளுங்களை எப்படி ஆஃப் ஆகிறான் பாத்தல? சம்பத்தை அவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அவங்க மட்டும் யாரு? நம்ம ஊர் பக்கத்து ஊருக்காரங்க தானடா. நாம நம்ம வேலையை மட்டும் தானே பாக்கணும். டேய் பாட்டில் உடஞ்ச ஒருத்த கால ரத்தம் ஊத்திட்டு இருக்குது, பாத்துட்டு சும்மா சொல்றியா? ஏய் ரத்தம் வந்தது அவங்க ஆளுக்கு தானே, உனக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு வந்தா என்ன, ரத்தம் ஒண்ணுதான். சரிடா, இந்த செலவுக்கு வச்சுக்கோ. சரி அம்மா நீ கவலைப்படாம போமா, நான் பாத்துக்கிறேம்மா. வாமா பாத்துக்கலாம்மா, தைரியமா வீட்டுக்கு போமா. பாத்து பத்திரம். டேய் நம்ம அக்கா வந்துச்சுடா. வந்துச்சு. ஆப்பிள் அக்கா இந்தடா. சம்பத்தை பேசுறியாக்கா? இதெல்லாம் குடுக்குறதுக்கு நாங்க இருக்கோம்ல, தூங்கி எழுந்தணும் குடுக்குறோம், நீ கிளம்பு. டேய் ஆசையா 5 நிமிஷம் கூட பார்க்கல, அதுக்குள்ள போ சொல்றீங்க? நர்ஸ் வந்தா திட்டுவாங்கக்கா, அதுதான். ஹலோ, ஓவர் ஃபீல் உடம்புக்காகாது. ஏய் கூட போறோம்ல. பார்த்து மெதுவா. அம்மா எங்கடா? அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. இன்னும் வலி இருக்கா? பரவாயில்லடா. சரி என்ன இழுக்கிற? இல்ல இந்த வாத்துக்கார பிள்ளையும் உன்னை வந்து பார்த்து அழுதுச்சு, இந்த பால்கார பொண்ணும் உன்னை வந்து பார்த்துட்டு போச்சு. இவங்க 2 பேத்துல உன் மனசுல இருக்குது யாரு? என் மனசுல இருக்குது அந்த வாத்து மகிற பொண்ணு தான், பேரு தாமரை. ஓ ஏப்பா டிரைவரு, இந்த ஆட்டோ கொஞ்சம் அடிச்சு ஓட்டேன்ப்பா. என்ன மாட்டு வண்டியா அடிச்சு ஓட்டுறதுக்கு? டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க? வண்டி ஏதோ மாப்பிள்ளை ஊர்வலம் போற மாதிரி மெதுவா போதுன்னா சிரிக்கிற நீ. ஏன் சம்பத்தை பார்த்தா மாப்பிள்ள மாதிரி தெரியலையா? மாப்பிள்ளையா? நேற்று ஆஸ்பத்திரியில பார்த்தல, நம்ம சம்பத்து மேல பால்காரி அக்கா எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு நீ நேர்லயே பார்த்தல. ஏய் நம்ம சம்பத்து யார் மேல பாசம் வச்சிருக்கான்றது உங்களுக்கு தெரியும்ல? அந்த வாத்து மேய்கிற பொண்ணு மேல தானே. சும்மா வள வள வளன்னு பேசாதீங்கடா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம சம்பத்துக்கு ஒரு வாத்து கூட கிடைக்காது. ஆனா எங்க பால்காரி அக்காவை கல்யாணம் பண்ணா சம்பத்துக்கு எது வேணாலும் கிடைக்கும். டேய் நீங்க 2 பேரும் சின்ன பசங்க, தயவு செஞ்சு அவன் கல்யாண விஷயத்துல தலையிடாதீங்கடா. அவனே இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அதையும் கெடுத்துறாங்கடா. அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு.
முடிஞ்சிருச்சா? என்னடா சொல்ற? அந்த பொண்ணை நான் குளத்தங்கரையில மடக்கி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டோம்ல. இந்நேரம் அந்த பொண்ணு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வட்டியை காலி பண்ணி ஊரை விட்டே போயிருக்கோம். அட பாவிங்களா, இதுலயும் மண்ணை போட்டீங்களா? டிரைவர் வண்டி நிறுத்துங்க. வாங்கப்பா. சுக்குடு இதை ஏத்து. கொடுங்கம்மா. இனிமே உன்னை எந்த கெட்டதும் நெருங்காதுப்பா. மனசுல எதையும் வச்சுக்காதப்பா. நடந்ததெல்லாம் கனவா நினைச்சு மறந்துரு. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம தாப்பா கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி விடுங்கம்மா. ஏமா எதுக்குமா அழுதுகிட்டே இருக்க? நீ எந்த ஊரு? வாசே, இங்க வாயேன். அட இல்லப்பா, இந்த புள்ள பேசுறது ஏதோ தெலுங்கு மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் ஊர் ஊரா சுத்துறவங்க, இவங்களுக்கு பல பாசை தெரியும், அதான் கூப்பிட்டேன். என்னப்பா? அப்புறம் ஏய் லड़की क्या हुआ? पता नहीं, मेरी पेट में दर्द होती है. क्या खाया? मैंने रोटी खाया. தம்பி ஏதோ ரொட்டி சாப்பிட்டுருக்கு, கெட்டு போனதா இருக்கும் போல இருக்கு. பாவம், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா சரியாயிடும். உன் தூசல்ல என்ன இருக்கு பாரு. என் தூக்குல ஒண்ணும் இல்ல, காலியா இருக்கு. உன் தூக்குல பழைய மோர் கஞ்சி இருக்கு. கொண்டா. இந்தானே. அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னா இவன் கஞ்சியை வாங்கி குடிக்கிறேன். எங்க போறான் இவன்? ஒண்ணுமே புரியலையே. ஏங்க இதுல பெருசா வருமானம் வருமா? வராமலா? நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த தொழிலை செஞ்சுட்டு வரோம். ஆமா, இந்த முட்டையெல்லாம் விக்காம தேங்கி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கெட்டு போயிடாது? எல்லா முட்டையும் மொத்தமா உடைச்சு ஆம்லெட் போட்டு மாசக்கணக்குல வச்சு சாப்பிடுவோம். தம்பி கொய்யா பழம் சாப்பிடுறியா? அதுக்கு என்ன பெரியவரே, வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேனா? இறக்குமா. கொய்யாப்பழம் வாங்கலாம். இல்ல வேணாம். என்ன வேலைமா? ரூபாய்க்கு 3 4 எடுத்துக்கிறேன். எதுவுமே ஏக்காட்ட கொடுப்போம். என்னாச்சு உனக்கு? ஒரு மார்க்கமா தான் கிளம்புறியா? ஏன்பா சம்பத்து? சொல்லுமா. உள்ளூர்ல தானே மேல அடிக்க போற? ஆமாம்மா. இல்ல ஏதாவது பொண்ணு கிண்ணு பார்க்க போறியா? மேக்கப்போட நல்ல துணிமணியோட இருக்கியே, அதான் கேட்டேன். நீ தான் சொல்லுவியே, சாவு வீட்டாண்டா போகும்போது எதுக்குமா முகத்தை கழுவணும்னு. பெரிய வீட்டு சாவுமா இது? பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. நம்ம சுத்த பத்தமா இருந்தா தானே காசு ஏதாவது கூட கொடுப்பாங்க. என்னமோ நீயும் சொல்ற. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாப்பா. ரெண்டு பேரும் இப்பயே ஒரு 4 குழப்பம் பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குல்ல? உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. பாத்து ரொம்ப தூரம் போயிடுச்சு, நான் சீக்கிரம் போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல? எங்க சித்தி திட்டுவாங்க. உங்க சித்திக்கு தெரியுமா? வாத்து நல்லா மேய்க்கலனா என்ன திட்டுவாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு மட்டும் நம்ம விஷயம் தெரிஞ்சது பேய் ஆட்டம் ஆடிடுவாங்க. சரிங்க வா. எதுக்கு? பக்கத்துல வாங்குறேன்ல. என்ன? நின்னுகிட்டே கேட்ட அப்படி இங்க உட்காரு. கிட்டவா, இன்னும் கிட்டவா. சரி, நம்ம விஷயம் சொன்னியே, அது என்ன விஷயம்? என்னடா பைக்கு காணா?
ஹலோ, டேய் சம்பத்து, உன் வீட்டு எடுத்தாண்டா இருக்கான். எங்க இருக்க நீ? போயிட்டே இருங்க, நான் வரேன். சரி, என்னவா? முன்னாடி போங்க, வரேன். சரி வா போலாம். அவன் போக்கே சரியில்லடா, சுத்தமா மாறிட்டான். நாம நல்லது நினைச்சா நல்லது தாங்க நடக்கும். உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அந்த ஆட்டோக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் வீடு தேடி வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசிட்டு போயிருக்காங்க. ஆமா, ஏன் மேலச்சட்டியோட வந்திருக்கீங்க? பக்கத்துல ஒரு வேலை வந்திருக்கு, அதுதான் கிளம்புனேன். சரி, மனசு ஒரு மாதிரியா இருந்தது, அதான் உன்னை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு அந்த மேலச்சட்டியை அடிச்சு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. இது அடிக்க ஆசையா இருக்கு. ம். பொம்பளைங்க மேல சட்டை அடிக்க மாட்டாங்க. ஏன் அடிக்க மாட்டாங்க? பொம்பளைங்க என்ன வேலை செய்யல சொல்லுங்க. இப்படி கொடுங்க. சொன்ன கேளு, உனக்கு அடிக்க வராது, இடுப்புல கட்டி அடிக்கிறது. கொடுங்க. நான் நல்லா அடிக்கிறேனா? சூப்பரா அடிக்கிற, என்னையும் மிஞ்சிரு பொழுது. இவ்வளவு நல்லா அடிக்கிற எப்படி? என் கூட ஒரு ஆள் வருது, வரியா? கூலி கொடுத்துறேன். அஸ்கு புஸ்கு.